Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa ashabi tahirin wa man tabi'ahum bi ihsani ila yaumiddin. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவர்கள் ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال رسول الله صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمس. صدق நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 5க்கு முன்னால் 5 நீங்கள் கண்ணியமாக கவனமாக பேணிக் கொள்ளுங்கள். 5க்கு முன்னால் 5 விஷயத்தை நீங்கள் கவனமாக பேணிக் கொள்ளுங்கள். ஒன்று, ஷபாவுக்க கபுல ஹரமிக்க, வயோதியத்துக்கு முன்னால் வரக்கூடிய வாலிப பருவத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சிகத்துக கபுல சக்குமிக்க, நோய்க்கு முன்னால் இருக்கிற ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கினாவுக்க கபுல பக்ரிக்க, ஏழ்மைக்கு முன்னால் இருக்கின்ற அந்த செல்வத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபராகுக்க கபுல ஷுகுலிக்க, வேலைக்கு முன்னால் இருக்கின்ற அந்த ஓய்வை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஹயாத்துக்க கபுல மௌத்திக்க, மௌத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வாழ்நாளை நீங்கள் கவனமாக பேணிக் கொள்ளுங்கள் என்று 5 விஷயத்தை 5க்கு முன்னால் கவனமாக பேணிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுல ஆரம்பத்தில் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷபாபுக கபுல ஹரமிக்க, வயோதியத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வாலிபத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு 3 வகையான பருவங்களை கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்நாள்ல 3 விதமான பருவங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அல்லாஹுல்லதி ஸலகக்கும் மின் லுஅஃபின் ثم جعل من ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன்தான் உங்களை பலகீனமாக படைத்தான். அவன்தான் உங்களை பலகீனமாக படைத்தான். பிறகு பலகீனத்துக்கு பிறகு வலுவை கொடுத்தான், உடம்புல வலுவை கொடுத்தான். பிறகு அந்த வலுவுக்கு பின்னால மறுபடியும் இயலாமையும் பலகீனத்தையும் இந்த நரையையும் அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லித் தருகிறான்.
இந்த அடிப்படையில மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய பருவங்கள் 3 விதமான பருவங்கள். ஒன்று குழந்தை பருவம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது முதுமை பருவம். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹுல்லதி கலக்கக்கும் மின் லுஅஃபின், உங்களை அல்லாஹ் பலகீனமாக படைத்தான். குழந்தை பருவம், பலகீன பருவம். சும்ம ஜஅல மின் பஅதி லுஅஃபின் குவத்தன், பிறகு உங்களுக்கு இயலாம பலகீனத்துக்கு பிறகு வலுவை படைத்தான். வலு என்று சொன்னால் அது வாலிப பருவம். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லுஅஃபன் வ ஷைபா, அந்த வலுவான பருவத்துக்கு பிறகு இயலாமை பருவத்தையும் நரையையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். ஆக இந்த 3 பருவம் மனிதனுக்கு, குழந்தை பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம், இந்த 3 பருவத்துல ஒரு மிக உன்னதமான பருவம் என்ன தெரியுமா? அது வாலிப பருவம் தான். இன்றைய காலகட்டத்தில் முதுமையில் இருப்பவர்கள் அந்த வாலிப பருவத்தை தாண்டிதான் வந்திருக்க வேண்டும். அப்ப வாலிப பருவம் தான் மிக உன்னதமான பருவமாக இருக்கிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாலிப பருவத்துக்கு உண்டு. அந்த பயம் அறியாது, இப்படி இறங்கினா என்ன நடக்கும், என்ன ஏது என்ற ஒரு பயம் தெரியாது. இளங்கன்று பயம் அறியாது என்று சொல்வார்கள் அல்லவா, அவர் எதுக்கு துணிஞ்சவர்கள். அதனால்தான் இன்றைக்கு அதிகமான இயக்கங்கள், அதிகமான கட்சிகள், அதிகமான சங்கங்கள், இவைகளெல்லாம் என்ன செய்யணும்னா இளைஞர்களை என்ன கட்டமைக்கிறார்கள், இளைஞர்களை இணைக்கிறார்கள். காரணம், அவர்களை கொண்டுதான் பல சாதனைகளை நாம் சாதிக்க வேண்டும். ஒரு சங்கம் ஆரம்பிக்கிற பொழுது அந்த சங்கத்தின் நோக்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இளைஞர்கள் தேவை. ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற அந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த கட்சியினுடைய நோக்கங்களை மக்களுக்கு மத்தியில் செல்லுபடி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் தேவைப்படுகிறார் என்பதற்காக வேண்டி இளைஞர்களை உள்ள அமைக்கிறார், இளைஞர்களை சேர்க்கிறார்கள். காரணம், இளைஞர்கள் மூலமாக தான் எல்லா காரியத்தையும் செயல்படுத்த முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல இளைஞர் சம்பந்தமா நிறைய பேசுவான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பி வஸித்னாஹும் ஹுதா. சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், சில இளைஞர்கள், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில இளைஞர்கள், ஆமனு பிரப்பின், தங்களுடைய ரப்பை கொண்டு அவர் ஈமான் கொண்டார்கள், வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நேர்வழி அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். எத்தனை பேருக்கு ஈமானை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, எத்தனை பேருக்கு ஈமான் கொடுத்தான். அந்த ஈமான் அத்தனை பேர் அங்கே அல்லாஹ் தஆலா குறிப்பிடவில்லை. இளைஞர்கள், அவர்கள் ஈமான் கொண்ட இளைஞர்கள் தங்களுடைய நாட்டில் ஏற்படுகின்ற அந்த அட்டுழியத்தையும் அனாச்சாரத்தை எதிர்த்து அவர்கள் குரல் கொடுத்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனில் அந்த இளைஞர்களை பற்றி பேசுகின்றார். காலு சமீனா ஃபதை யதுகுருகும் யுகால் லஹு இப்ராஹிம். சூரா அம்பியால அல்லாஹ் தஆலா சொல்லுவார், காலு சமீனா, நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம், நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தோம். ஃபதை யதுகுருகும், ஒரு வாலிபர் தான். யுகால் லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை காரியத்தை செய்திருக்கிறார்கள். அந்த காரியத்தில் நாம் அதிகமான காரியத்தை அல்லாஹ் தஆலா பிரபலப்படுத்தி பேசுவதில்லை. ஒரு சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா பிரபலப்படுத்தி பேசுவான். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? வாலிப பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் செய்த அந்த காரியத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். என்ன தெரியுமா? இருக்கின்ற விக்கிரகங்கள், சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள். உடைத்து விட்டு ஒரு பெரிய சிலையினுடைய கழுத்துல போய் அந்த கோடாரியை மாட்டி விட்டார்கள். ஊர் மக்கள் எல்லாம் வெளியூர் போன நேரத்தில் இந்த காரியம் நடந்துச்சு. ஊர் மக்கள் திரும்பி வந்து கேட்டார்கள், யார் உடைத்தது? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், கால கபீர் இருக்கும், அந்த பெரிய ஜலம் எல்லாத்தையும் உடைச்சது. அது எப்படிப்பா உடைக்கும்? அது எப்படி உடைக்கும்? அது உடைக்காது. அப்படி என்று சொன்னால் நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த காரியத்தை அவர் வாலிபத்தில் சொன்ன காரியத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருகிறார். காலு சமீனா ஃபதை யதுகுருகும் யுகால் லஹு இப்ராஹிம். அப்ப வாலிப பருவத்தில் செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா வாலிபத்துல ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா, வாலிப பருவத்தில் ஒரு செய்தி ஆழமா பதிஞ்சிருச்சு சொன்னா, அது எக்காரணத்தை கொண்டு அது வெளியே போகாது, அதுல இருந்து அவள் மீட்டிட முடியாது. அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு உதாரணம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதாரணம், நமக்கு உதாரணம். வாலிப பருவத்தில் அவர் உள்ளத்துல ஈமான் உள்ள போச்சு, அந்த உள்ளத்துல ஈமான் இறங்குச்சு.
ஈமான் இறங்கினவன் அந்த ஈமானை விட்டு வெளியே கொண்டு வருவதற்காண்டி எவ்வளவு பாடுபட்டார்கள். பாடுபட்டு அத்தனை பேரும் தோற்று போனார்களே தவிர அங்கே ஜெயித்தது, வெற்றி கொண்டது ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தானே. இரவுல சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கையை பின்னால் கட்டி சவுக்கால் அடிப்பார்கள். அவருடைய எஜமானன் ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காண்டி சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கையை பின்னால கட்டி சவுக்கால் அடிப்பார். இரவு முழுவதும் அடிப்பார். அவனுடைய கை ஓயுமே தவிர பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர் ஓய மாட்டார். அல்லாஹ் அகதி என்று சொல்வதற்கு, அல்லாஹ் அகதி என்று சொல்வதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர் ஓய்வு பெற மாட்டார்கள். ஆனா அடிக்கிற ஓய்வு பெற்று ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருப்பார். இரவு முழுவதும் அடித்துக் கொண்டிருப்பான். அடிப்பான். பகல் சுடு மணல்ல, பாலைவன மணல்ல மல்லாட்ட படுக்க வைத்து அவர் நெஞ்சில பாறாங்கல்ல தூக்கி வைத்து அதற்கு மேல காலை தூக்கி வைத்து அவன் அடிப்பான். நீ வெளியே வா, இஸ்லாத்தை விட்டு வெளியே வா, இஸ்லாத்தை விட்டு வெளியே வா என்று சொல்கிற நேரத்தில் கூட அந்த நேரத்தில் அவர் அழுகின்ற அழுகை அல்லாஹ் அகது என்றுதான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர் வாயிலிருந்து வர வார்த்தை எப்படித்தான் வருது? அல்லாஹ் அகது, அல்லாஹ் ஒருவன். ஏன்னா உள்ள ஆழமா பதிஞ்சு போச்சு. எத்தனை பேர் இந்த உலகமே அவர்கள் எதிர்த்தாலும் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர் உள்ளத்திலிருந்து அந்த ஈமான் எடுத்துட முடியாது. இது பிலால் ரலியல்லாஹு தஆலா மாத்திரமல்ல, அன்றைய காலகட்டத்தில் ஈமான் கொண்ட ஏழ்மையான தலைமையில் ஈமான் கொண்ட அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகட்டும், யாசர் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகட்டும், சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவர்களாகட்டும், இப்படிப்பட்ட ஏழ்மையான சஹாபிகள் அத்தனை பேர்களுக்கும் இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கூட அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த ஈமானை கழட்டி விட முடியவில்லை. ஏனென்றால் அந்த வாலிபம் உள்ளத்தை அந்த அளவுக்கு குடிகொண்டு போய்விட்டது ஈமான். இஸ்லாத்துக்காக வேண்டி இஸ்லாம் இன்னைக்கு பரவி இருந்ததற்கு காரணம் என்னங்க? அந்த இளைஞர் சமுதாய மக்கள் மூலமா தான் இஸ்லாம் இன்றளவுக்கு நமக்கு கியாமத்து நாள் வரை அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன? அன்றைய காலகட்டத்தில் இருந்த இஸ்லாமிய இளைஞர் செய்த மிகப்பெரும் தியாகம். கொஞ்ச நெஞ்ச தியாகம் அல்ல, அந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள். அவருடைய தியாகத்தினால்தான் இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்தது. இஸ்லாமிய இளைஞர்கள் என்னென்ன காரியம் பண்ணிருக்கிறார்கள்? அன்றைய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் என்னென்ன காரியத்தை செய்திருக்கார்கள் பட்டியலிட்டு பாருங்கள். பாங்கு சொன்னது இளைஞர்கள் தான். அன்றைய காலகட்டத்தில் பாங்கு சொன்னது இளைஞர் தான். பள்ளிவாசல கட்டியது, மஸ்ஜித் நபவியை கட்டியது அதிகமான இளைஞர்கள் தான். குர்ஆனை ஒன்று சேர்த்தது ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஒரு இளைஞர் தான். இன்னைக்கு நாம குர்ஆன் எடுத்து படித்துக் கொண்டிருக்கின்றோம், குர்ஆனை எடுத்து படிக்கின்றோம். இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தது யார் என்று சொன்னால் ஸைத் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய வாலிப சஹாபி தான். இப்படி நிறைய பட்டியலிட்டு போகலாம். இஸ்லாத்துக்காக வேண்டி இளைஞர்கள் செய்த தொன்றுகளை நாம் பட்டியலிட்டுக் கொண்டு செல்லலாம். அந்த அளவுக்கு நீளமானது அவருடைய பட்டியல். இன்னைக்கு இஸ்லாமிய என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? யோசித்து பாருங்கள். வெறும் ஆபாசத்திலும் போதையில் இன்னைக்கு கழிக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், மன்னிக்க வேண்டும். நவுதுபில்லா. இன்னைக்கு அதிகமான இளைஞர்கள் கைகளில் மொபைல் போன் போயிருச்சு. ஒரு நேரத்தில் டிவி பார்க்கறான்னு சொல்லுவாங்க, ஊர் சுத்துறான்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஊர் சுத்துறாங்க, டிவி பார்க்கறாங்க, அங்க சுத்துற சினிமா பார்க்கறாங்க, அந்த காரியத்தை பண்றாங்க அப்படின்னு தனித்தனியா ஒவ்வொரு பாவ காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலம் சொன்ன உண்டு. இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல கையில மொபைல் போன் வந்துருச்சு. எல்லா பனாக்களும், எல்லா முசீபத்துகளும் ஒன்றாக ஒரு கைக்குள்ள உள்ளங்கையில வந்துருச்சு. அங்கெங்க சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பார்வை இன்னைக்கு தவறான பார்வை போய்விட்டது. ஆபாசம் நிறைந்து போய்விட்டது. இன்றைய காலகட்டத்தில் ஆபாசம் நிறைந்து போய்விட்டது. முன்னால பார்த்தால் ஆபாசம் தான், வலது பக்கம் பார்த்தால் ஆபாசம் தான், இடது பக்கம் பார்த்தால் ஆபாசம் தான். அதனால தான் சொல்லுவார்கள், கண்ணை திறந்து கொண்டு போனால் ஈமானுக்கு ஆபத்து, கண்ணை மூடி கொண்டு போனால் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள் அதிகமானவர்கள் ஆபாசத்திலும் போதையிலும் அடிமைப்பட்டு போனார்கள். நினைத்து பாருங்கள். ஒரு காலம் இது யாரு? இவருடைய பரம்பரை என்ன? நம்முடைய பரம்பரை என்ன? இஸ்லாமிய இளைஞருடைய நம்முடைய பரம்பரை என்ன? குர்ஆனை ஒன்று சேர்த்த பரம்பரை இளைஞர் பரம்பரை. அதுல வந்தவர்கள் இன்றைய இளைஞர்கள். பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியை கட்டியவர்கள் தான்
இளைஞர்கள் கட்டி அந்த மஸ்ஜித் நபவி தான், அந்த பரம்பரையில் வந்தவர்கள் இன்றைய இளைஞர்கள். பாங்கு சொன்னவர்கள் தான், பள்ளிவாசல் அழைப்பொலி கொண்ட பாங்கு சொன்னவர்கள் இளைஞர்கள், அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் இப்பொழுது இளைஞர்கள். ஆனால் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள்? பாங்கு சொல்ல வேண்டாம், பாங்கு சொன்னவர் பள்ளிவாசலுக்கு வராங்களா? நினைச்சு பாருங்க. குர்ஆனை ஒன்று சேர்த்ததானே இளைஞர்கள். அன்றைய சஹாபாக்கள் இளைஞர்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள் அல்லவா? சிதறி கிடந்த குர்ஆனை இன்னைக்கு நாம சர்வ சாதாரணமா குர்ஆனை எடுத்து அல்கம் சூரா ஆரம்பிச்சு குல்லோது பிரபினாஸ் வரை முடிச்சிருந்தோம், படிச்சிருந்தோம், ஓதி இருந்தோம். அன்றைய காலத்துல அப்படி இல்லை. அல்கம் சூரா ஒரு ஆள்கிட்ட இருக்கும், ஒரு சஹாபிட்ட இருக்கும். சூரத்துல் பக்கரால 10 ஆயத்து இன்னொரு சஹாபிட்ட இருக்கும். இன்னும் சில ஆயத்து 286 ஆயத்து சூரத்துல் பக்கரால இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு நாம சொல்லிருந்தோம். சூரத்துல் பக்கரால 286 ஆயத்து, சூரத்துல் ஃபாத்திஹால 7 ஆயத்துன்னு சொல்லி நாம சொல்லியிருந்தோம். இந்த ஆயத்துல அன்னைக்கு சேர்ந்து இருந்ததல்ல, அல்கம் சூரா முழுமையாக இருந்ததில்ல, சூரத்துல் பக்கரா சூரத்து ஆல இம்ரான் முழுமையாக இருந்ததல்ல. ஒவ்வொரு சஹாபிட்ட இருந்தது அந்த குர்ஆன் ஒரு வசனங்கள். அந்த வசனங்கள் எல்லாம் வாங்கி 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 ஒரு சின்னஞ்சிறு சஹாபி, ஒரு வாலிப சஹாபி, அந்த சஹாபி எல்லாத்தையும் வாங்கி 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 அதை எழுதி குர்ஆனாக தயாரித்து நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு இன்னைக்கு இளைஞர்கள் இல்லை. நினைத்து பாருங்க, இந்த குர்ஆனை ஓதுவதற்கு இன்னைக்கு இளைஞர்கள் இல்லை. பாங்கு சொன்ன சஹாபிகள் உண்டு இளைஞர்கள், ஆனா இன்னைக்கு பாங்கு சொல்ல வேண்டாம், பாங்கு சொன்ன பிறகு பள்ளிவாசல் வரக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள். ஒன்றை ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமியருடைய இளைஞருடைய கையில, இளைஞரிடத்துல ஈமான் பற்று இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு ஒரு இழுக்குதான். ஸ்பெயின்ல 711 கிபி 717 நூற்றாண்டு இஸ்லாம் வந்தது. ஸ்பெயின்ல இஸ்லாம் எப்ப வந்தது தெரியுங்களா? 700 கிபி 700க்கு பிறகு 711 இஸ்லாம் அங்கு உள்ள நுழைந்தது. ஏறத்தாழ 700 ஆண்டுகள், 700 ஆண்டுகள் ஸ்பெயின்ல இஸ்லாம் கொடிகட்டி பறந்தது. பள்ளிவாசல் பாங்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. பள்ளிவாசல் இருந்தது, பள்ளிவாசல் பாங்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. ஒழுக்கம் நிறைந்திருந்தது. கடை வீதிக்கு போனால் பெண்கள் அரைகுறை ஆடையில் அணிந்து கொண்டிருக்க மாட்டார்கள், முழுமையான முறையில் அணிந்திருப்பார்கள். தவறான பார்வை இருக்காது. மனிதர்கள் எல்லாம் கால் கை அதாவது கண்ணை கீழே தாழ்த்தான் சென்று கொண்டிருந்தார்கள். ஸ்பெயின்ல ஒரு நாள் உண்டு. இந்த ஸ்பெயினை வெற்றி கொள்ள வேண்டும் என்று பிரான்ஸ் எத்தனை முற்பட்டது. ஸ்பெயினை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி பிரான்ஸ் படாதபடுபட்டது. இன்னைக்கு அது கைக்கு போயிருச்சு ஸ்பெயின்ங்கிறது. 700 ஆண்டுகள் அதை கூர்ந்து கூர்ந்து பார்த்தது ஸ்பெயினை. எப்படி நாம கைப்பற்றுவது? நமது இந்த ஸ்பெயினை கைப்பற்ற வேண்டும், எப்படி கைப்பற்றுவது? அப்போ ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் தூதர் அனுப்பிக் கொண்டே, ஒற்றனை அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள், ஒற்றனை அனுப்பி கொண்டே இருந்தார்கள் அங்குள்ள நிலவரத்தை கண்டுவார்கள் என்று. அப்ப அவன் ஒரு ஒற்றன் அப்படியே போயிட்டு இருக்கிறான். ஊர் மக்கள் எல்லாம் ஆய்வு செய்யறான். அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு தக்குவா இருக்குது, இறையச்சம் இருக்கிறது, ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அந்த பிரான்ஸ் ஒவ்வொரு மனிதனா தூதரை அனுப்பி கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு நதிக்கரை ஓரத்தில் ஒரு வாலிபன் அழுது கொண்டிருந்தான். அழுது கொண்டிருந்த வாலிபனை கேட்கிறான், அந்த ஒற்றன் கேட்கிறான், எதற்காக நீ அழுகிறாய்ப்பா, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அந்த இளைஞன் சொன்னான், நான் ஒரு அம்பு விட்டேன், ஒரு மானை வீழ்த்துவதற்காண்டி அம்பு விட்டேன், அந்த அம்பு குறிதவறி போய்விட்டு, மானு தப்பிச்சிருச்சு, அந்த அம்பு குறிதவறி போய்விட்டது, அதுக்காண்டி நான் அழுகிறேன் என்று சொன்னான். சரி, இதுக்கே அழுகிற, அடுத்த ஒரு அம்பு எடுத்து விடுப்பா, அடுத்த ஒரு அம்பு எடுத்து விட்டிருக்க வேண்டிய நாடு கேட்கும் போது, நான் இந்த தப்பி போன மானுக்காண்டி அழுகவில்லை, எங்களது நாட்டை நோக்கி பக்கத்து நாட்டுக்காரர்கள் இஸ்லாமியர்கள் நோக்கி படையெடுத்து வந்தால் அப்பொழுது அம்பு விட்டும் போது அந்த அம்பு குறிதவறி போச்சுன்னு சொன்னா இது எனக்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்திவிடும், இஸ்லாத்துக்கு இழுக்கை ஏற்படுத்திவிடும். பின்னால வரக்கூடிய நினைச்சு நான் இப்ப அழுகிறேங்க. ஒரு யுத்தத்துக்கு போனா என்னுடைய எதிரியை நோக்கி அம்பு விட்டு அந்த எதிரியை நோக்கி அந்த அம்பு போகணும், அது போகாம தவறி போயிருச்சு. இன்னைக்கு மானுக்கு தவறி போன மாதிரி எதிரியை தவறி போயிருச்சுன்னு சொன்னா இந்த இஸ்லாத்தை ஈஸியா அழித்து விடுவார்கள். அதுக்காண்டி நினைச்சு நான் அழுகிறேன்னு சொன்னான். இந்த விஷயத்தை நேர பிரான்ஸ்ல இருக்கத்தான அரசன் போய் சொல்லவும்
மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடி ஆள் அனுப்புறான். ஸ்பெயின்ல இஸ்லாமியர்கள் குர்ஆனை ஓதுகின்ற சத்தம் கேட்டு இருந்தது, பாங்கு சொன்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. பெண்கள் எல்லாம் சர்வசாதாரணமா வெளியே வரமாட்டார்கள், கடை வீதிக்கு வரமாட்டார்கள். ஆண்கள் எல்லாம் பார்வை தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். வீதியோர சுத்தமாக இருந்தது. சுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்தது இஸ்லாமிய ஆட்சி. ஆனால் அடுத்தடுத்த ஆளுக்கு அனுப்பி பார்த்தான். பிரான்சில இருந்து அடுத்தடுத்து அனுப்பி ஒற்றன் அனுப்பி வைத்து பார்த்தான். ஒரு நேரத்தில் இன்னொரு அழுது கொண்டிருந்தான். கடைவீதி ஓரமாக அழுது கொண்டிருந்தான். ஏன்பா அழுகிறேன் என்று கேட்டான் அந்த ஒற்றன். என்னுடைய மோதிரம் தொலைந்து போனது, நான் அணிந்திருந்த மோதிரம் தொலைந்து போனது. சரி, என்ன அந்த மோதிரம் தொலைஞ்சு போனா வேற மோதிரம் நான் வாங்கி தர அடிக்கிறான். அந்த மோதிரத்தை விட்டு நான் வேற மோதிரம் வாங்கி தர அப்படின்னு சொன்னான். இல்ல, அந்த மோதிரம் ரொம்ப உயர்வானது, அந்த மோதிரம் உயர்வானது, அந்த மோதிரத்தை எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்று அந்த வாலிபன் சொன்னான். அது தொலைந்து போனது எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்று அந்த வாலிபன் சொன்னான். அப்படி என்னப்பா அந்த மோதிரம்? என்னுடைய காதலி கொடுத்த மோதிரம் அந்த மோதிரம். இந்த செய்தியை ஒற்றன் கேட்டுவிட்டு பிரான்சினுடைய அதிகாரிகிட்ட போய் சொல்லுகிறான், இப்போ நீ படையெடுத்து செல்ற என்று சொன்னான். இப்பொழுது ஸ்பெயின் படையெடுத்து செல் என்று சொன்ன நேரத்தில் அப்போ விழுந்ததான் ஸ்பெயின். எப்போ இளைஞர்களிடத்தில் இஸ்லாமிய பற்று குறைந்து போச்சோ, இளைஞர்களிடத்தில் இஸ்லாமிய பற்று குறைந்து போனது, அப்பொழுது இஸ்லாத்துக்கு குறைந்து போனது, ஈமான் குறைந்து போச்சு. அன்னைக்கு ஸ்பெயினை நோக்கி தலையெடுத்து வந்தான், படையெடுத்து வந்தான். ஒரு இஸ்லாமியரோட இல்லை, விரட்டி அடித்தார். கிபி 711 இஸ்லாம் உள்ளே வந்தது அந்த ஸ்பெயின்ல. கிபி 1492 முற்றிலும் எடுக்கப்பட்டு விட்டது. விரட்டடிக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள். காரணம் என்ன? இளைஞர்களிடத்தில் ஈமான் குருதி சுரிந்து போனது. இளைஞர்கிட்ட ஈமான் வேண்டும் அருமையானவர்களே. ஆபாசத்தில் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஆபாசத்தில் இருக்கிறார்கள். இவர்களை தட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட தெரியுமா? மகல்லாவாசிகள்கிட்ட இருக்குது, மகல்லா நிர்வாகத்தில் இருக்குது. இவர்களை தட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. இன்னொன்று பெற்றோரிடத்தில் இருக்கிறது. இளைஞர்கள் வழிகட்டு போய்விடக் கூடாது. இளைஞர்கள் பாங்கு சொன்னா பள்ளிவாசலுக்கு வரணும். இளைஞர் நல்ல காரியத்தில் முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கணும். இளைஞர் நல்ல காரியத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரு ஜனாசா விழுந்துச்சுன்னா இளைஞர் முன்னால் வந்து நிற்கணும். இன்னைக்கு எங்க இருக்கு? நம்முடைய பள்ளிவாசல ஜனாசா தொலைஞ்சா ஒரு 10-15 வயதில் தான் இருக்கிறார் தொழுகைக்காக வேண்டி. மீதியுள்ள இளைஞர்கள் எங்க போனாங்க? மீதியுள்ள மக்கள் எங்க போனாங்க? என் மனைவி மௌத்துங்கிறது வயதுகளுக்கு அவருதான், அவரு தான் தொழணுமா? வேற யாரும் தொழக்கூடாதா? நல்ல காரியத்திற்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும். பள்ளிவாசல் ஒரு காரியம் நடக்கிறது, இளைஞர்கள் முன்வர வேண்டும். பள்ளிவாசல் நிகழ்ச்சி நடக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். இதை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்திடத்திலும் பெற்றோரிடத்திலும் இருக்கிறது. நல்வழிக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பு பெற்றோரிடத்திலும் நிர்வாகத்திலும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வராங்க. யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வருகிற பொழுது ஒரு நதி, ஒரு குளம், அந்த குளத்துல ஒலு செஞ்சுட்டு ஓரமா தொலை போறாங்க. தொலை போகிற நேரத்தில் பாங்கு சொல்லணுமா இல்லைங்களா? அப்ப பாங்கு சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்கள பாங்கு சொல்ல சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இளைஞர்களை திருத்தி இருக்கிறாங்க நாம் பார்க்கணும். இந்த வரலாறு நமக்கு சொல்லி தரும் பாடம். எந்தெந்த அடிப்படையெல்லாம் இளைஞர்கள் எந்தெந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திருத்த முடியுமோ அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாங்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லும் போது இந்த குளத்துக்கு அப்பால ஒரு 4-5 சிறுவர்கள் இளைஞர்கள், இந்த 4-5 இளைஞர்கள் சொல்லி பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்றதை பார்த்து கேள்வி ஒரு விதமாக அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? பாங்கு சொல்றாங்க. அவங்க இறை மறுப்பாளர்கள். அதனால அவங்க என்ன செய்யறாங்க? பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்றதை பார்த்து கேள்வி பண்றாங்க. அந்த 4 பேர் பாங்கெல்லாம் முடிந்தது. ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த பாங்கு சொல்லும் போது கேள்வி பண்ணாங்களா இல்லைங்களா? அதுல பாங்கு சொல்ற பிலால் இடத்துல பாங்கு சொல்ற மாதிரி இன்னொருத்தர் பாங்கு சொன்னார்ல, அவர் அழைச்சாங்க. அழைச்சோன்னு சொன்னாங்க, உன்னுடைய குரல் அழகா இருக்குப்பான்னு சொன்னாங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய குரல் அழகா இருக்குப்பா, நான் சொல்ற மாதிரி நீ சொல்லிட்டு வரியாடினா, நான் சொல்றத நீ திருப்பி திருப்பி சொல்றியான்னு கேட்டாங்க. சொல்றேன் அப்படின்னா. அதான் கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி ஐஸ் வச்சு பேசுனா அவங்க சொல்ற கேட்பாங்களா இல்லைங்களா? ஏன்னா நான் சொல்ற திருப்பி சொல்றியாப்பான்னு கேட்டாங்க. சொல்றேன். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்வாரு. அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 2 தடவை சொல்லி கொடுக்கணும் சொல்லிட்டாரு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு பாடினாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 தடவை சொல்லி கொடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை சொல்ல முன்னாடி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருடைய தலையில கை வைக்கிறாங்க. அந்த மனிதனுடைய அந்த இளைஞருடைய தலையில கை வைத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையினுடைய பரக்கத்து குளிர்ச்சி அவருடைய உள்ளத்தை தொட்டது. அவர் உடனே கையை எடுத்து கையை அப்படி வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்ட சொல்லி, யார் ரசூல் உங்களுக்கு கரங்களை நீட்டுங்கள் யார் ரசூல் என்று சொல்லி அந்த கரங்கத்தில் பையத்து செய்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சோன்ன தலையில கை வச்சோன்னு அந்த வச்ச உடனே அதனுடைய குளிர்ச்சி அதனுடைய தாக்கத்தை அறிந்த அந்த மனிதர் அந்த உடனே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எந்த அளவுக்கு ஈமான் வந்து தெரியுமா அந்த சஹாபிக்கு? அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஈமானை கொடுத்தான் தெரியுமா? எப்பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலையில கையை வச்சு கலிமா சொல்லி கொடுத்தார்களோ அந்த முடியை கடைசியோர் வெட்டி கொள்ளவில்லை. ரசூல் கரம்பற்ற இந்த முடியினுடைய பரக்கத்தை நான் ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அப்படியே சுத்தி 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 மௌத் வரை முடிய வெட்டாமல் அப்படியே சுத்தி சுத்தி சேமித்துக் கொண்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற சொன்னால் எந்த அளவுக்கு வலுவான ஈமானை அல்லாஹ் தஆலா கொடுத்தான திருத்தியது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த இளைஞர்களை கொண்டுதான் நல்ல காரியத்தில் ஈடுபட முடியும். இந்த இளைஞர்களை கொண்டுதான் நல்ல காரியத்தை கொண்டு வர முடியும். இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு திருப்புமுறை ஏற்படுத்திய ஒரு வரலாற்று நிகழ்வு என்று சொன்னால் அது ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சி தானே. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் வரை சஹாபாக்கள் ஒன்றும் தெரியாம இருந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு போன பிறகு மதீனாவுக்கு போன பிறகுதான் அவருடைய பொருளாதாரம் உயர்ந்தது. அரசாட்சி கூட அவர் கைக்கு கிடைத்தது எப்போ? ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருவதற்கு முன்னாடி அந்த மக்களுக்கு யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் பத்தி யாருக்கு தெரியும்? ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தெரிந்து மதீனாவில் எல்லைக்கு வந்து தலல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாயி என்று பைத்து ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் எல்லையிலிருந்து மதீனாவுக்கு உள்ள கொண்டு விட்டாங்க தெரியுமா? இந்த கிளர்ச்சி ஏற்படுத்தியது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மதீனாவுக்கு போகல, மக்காவிலிருந்து புறப்பட்டு குபாவுக்கு வந்திருக்கிறாங்க. குபால இருந்து ஊருக்குள்ள போகணும், எல்லையில நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ். எல்லையில வந்து கொண்டிருக்கின்ற அந்த ரசூலை எல்லைக்கு வெளியே மக்கள் எல்லாம் வந்து அழைத்து கொண்டு பைத்து ஓதி மதீனாவுக்கு உள்ளே கொண்டு சென்றார்கள் அல்லவா? இந்த கிளர்ச்சியை ஏற்படுத்தி யார்? ஒரே ஒரு சஹாபி, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிப சஹாபி தான். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாலே முதலாக ஹிஜ்ரத்துக்கு சென்று அந்த மக்களை ஈமானை பற்றி சொல்லி இஸ்லாத்தை பற்றி போதித்து ரசூலுடைய கண்ணியத்தை பற்றி போதித்து ரசூலுடைய உயர்வை பற்றி போதித்து அவருடைய சங்கையை பற்றி போதித்து ரசூல் வருகின்றார் என்ற செய்தி அந்த மக்களுக்கு உள்ளத்தில் ஏற்படுத்தி ரசூல் வந்தால் நீங்க கண்ணியப்படுத்துங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லிக் கொடுத்து எல்லா மக்களை வெளியே கொண்டு வந்து ஊர் மக்கள் எல்லாம் வெளியே வந்து ரசூலை அழைத்து கொண்டு சென்றார்கள் என்று சொன்னார். இந்த காரியத்தை ஏற்படுத்தியது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிப சஹாபிதான். இப்படி ஏராளமான செய்திகள் வாலிப சஹாபிகள் வாலிபர்கள் செய்த தொன்று இஸ்லாத்துக்காக வேண்டி நிறைய செய்தி இருக்கிறது. இருந்தால் நமக்கு ஒரு படிப்பின் என்ன தெரியுமா? நம்முடைய வாலிபர்கள் பாங்கு சொன்னா பள்ளிவாசலை நோக்கி வர வேண்டும். பாங்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வாலிபர்கள் இருக்கு முன்னால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாங்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பாங்கு சொல்ல வேண்டாம், பாங்கு சொன்னோன்னா பள்ளிவாசலுக்கு வர வேண்டும்.
குரானை ஒன்று சேர்த்தார்கள் வாலிபர்கள். அன்றைய காலகட்டத்தில் பிரிந்திருந்த அந்த குரானுடைய வசனத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து குரானாக நமக்கு ஒப்படைத்தார்கள். இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், அதுல செஞ்சு ரெடியா இருக்குது. நம்ம வாலிபர்கள் குரான் எடுத்து ஓத வேண்டும். வெறுமனே ஆபாசத்தில் போதையில நம்முடைய வாலிபர்கள் கழித்துக் கொண்டிருக்க, அதிகமான வாலிபர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கி எறிய வேண்டும், மொபைல் போனை தூக்கி எறிய வேண்டும். தேவைக்கு அந்த மொபைல் போனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத நேரத்தில் நமக்கு இது அல்ல நமக்குடைய நோக்கம். நம்முடைய நோக்கம், நாம பிறந்தது நோக்கம் ஆகிரத்துக்காக வேண்டி, இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எதற்கு எந்த அளவுக்கு வாழ வேண்டுமோ, எந்த அளவுக்கு சம்பாதிக்க வேண்டும், அதுக்கடுத்து நம்முடைய பள்ளிவாசல் நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய வாலிபருக்கு வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வான். இதனால்தான் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 28ஆம் தேதி ஏபி மஹல்ல இளைஞர்களுக்காக வேண்டிய ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. ஹலிமா பவுண்டேஷன் சார்பாக ஒரு மாநாடு நடத்துகின்றார்கள். அதில் ஊர் இளைஞர்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் 28ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் சாயந்தரம் வரை நடைபெறுகிறது. நம்மூர் வாலிபர்கள் கலந்து கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.